விஜய் தலைமையிலான அரசியல் கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டார் விஜய். அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகி புசி ஆனந்த் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் ஆவணங்களை சமர்ப்பித்தார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போகிறார் என்ற தகவல் கடந்த பல மாதங்களாகவே வட்டமடிக்கிறது. நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, மாணவர்களுக்கு பரிசு, பயிலகம், நூலகம், நிவாரண உதவிகள் என விஜயின் நகர்வுகளும் அதை நோக்கியே இருப்பதாக கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் விஜய் மக்கள் இயக்கத்தினரின் செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அரசியல் கட்சிகள் கூர்ந்து கவனித்து வருகின்றன. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்குவதாக அறிவித்துள்ளார் நடிகர் விஜய். இது தொடர்பாக கட்சியின் லெட்டர் ஹெட் உடன் அறிக்கையை வெளியிட்டுள்ளார் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதே நமது இலக்கு என தெரிவித்துள்ளார் விஜய். விஜய் தலைமையிலான அரசியல் கட்சியின் பெயரை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக விஜய் மக்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு சென்றார். ஆவணங்களை சமர்ப்பித்து அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் புசி ஆனந்த்.